வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். உங்களை ஒரு ஆண் காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் அடைகிறார்கள் என்றால் அதன் பிறகு அந்த சின்ன மாற்றம் தான் மிகப்பெரிய அளவில் மாற்றமாக மாறும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, லைஃப் பார்ட்னர் அல்லது லவ் பண்ணும்போது எப்பவுமே சரி ஒருத்தங்க ஒரு சின்னதான் மாறிட்டாங்க அப்படின்ற போது அது என்னப்பா சின்னதாக மாட்டாங்க அவ்வளோதான், இதுல என்ன இருக்க போகுது அப்படின்ற எண்ணம் இருக்கும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறும். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய பார்ட்னர் சின்ன விஷயத்துல ஏதோ மாற்றம் ஏற்படுதுன்னா அப்பவுமே அதை பேசி அதை கிளியர் பண்ணிடுங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து உங்க லைஃப்ல உங்க லவ் இல்ல லைஃப்ல வாழக்கூடிய அந்த பார்ட்னர் வாழ்க்கை பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை அப்பவுமே கிளியர் பண்றது பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். அதிக அளவில் கோபப்படும் ஆண்கள் பெண்களிடம்தான் அதிக அளவில் அன்பும் காதலும் இருக்கும். உங்க லைஃப்ல ஒரு பார்ட்னர் இருக்காங்க, இல்லை நீங்க லவ் பண்றீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இல்லை லவ் பண்ணும்போதும் சரி. அப்படி இருக்கும்போது நீங்க விரும்பக்கூடிய நபர் ஒரு ஆண் உங்ககிட்ட அதிகமா கோவப்படுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உங்க மேல பாசம் இல்லை, அன்பு இல்லை அப்படின்ற விஷயத்த வைக்காதீங்க. கோபம் ஒருத்தங்களுக்கு எப்பவுமே வரக்கூடிய விஷயம். கோவப்படுறாங்கிறதுக்காக அன்பு இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு தான் உங்க மேல அதிகப்படியான காதலும் அன்பு இருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசனே உங்ககிட்ட அவங்க எடுத்துக்கிற உரிமை தான். நீங்கள் விரும்பும் நபர் உடன் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை வைத்து அதிக அளவில் வாதாடுகிறார்கள் என்றால் அந்த பிரச்சனையை அத்தோடு விட்டு விடுங்கள். அப்படி இல்லை என்றால் அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். இங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வரும், ஒரு பிரச்சனை நடக்கும். நான் பண்ணதா சரி, இல்லை நீ பண்ண தப்பு, நான் பண்ணதா சரி, நான் பண்ணதான் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடேஷன். நான் பண்ணது சரி, அவங்க சைட்லேருந்து அவங்க பண்ணது சரி, இல்லை நீ பண்ணது தப்புன்னு நம்மள சொல்றது, அவங்க பண்ணது தப்புன்னு நம்ம சொல்றது, இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு நடக்கும்போது ரெண்டு பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டு போயிருக்க தவிர அந்த பிரச்சனை முடியாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அமைதியாயிடுங்க, சைலண்டா இருங்க, அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிடும். பேச பேச பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும். ஒரு பெண் அதிக அன்புடன் பேசும் பொழுது, அதிக அன்புடன் நட்பாக இருக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அதிக நபர்கள் அந்த பெண்ணுடைய குணத்தை மட்டும்தான் தவறாக பேசுவார்கள். அப்படி செய்தார்கள் நீங்கள் நினைப்பது தவறாக இருக்கலாம். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க, ஒரு பொண்ணு அப்படின்றது யார் கூடயும் பேசக்கூடாது, ரொம்ப ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டுக்கணும், முக்கியமா பக்கத்து வீட்டுக்கு வர பையன்கிட்ட கூட பேசக்கூடாது, சின்ன பசங்க கூட பேசக்கூடாது, அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களோட பார்வைக்கு தான் தப்பா தெரியும். ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களும் பண்ணலாம். பட் அதை தப்பா நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுவாங்க, அது கல்ச்சருக்கு மீறி பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. சாதாரணமா பேசுறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் மாறப்போதில்லை. ஸோ அதை நிறைய பேர் தப்பா பாக்குறீங்க. அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பையன்ட்ட அவங்க பேசியிருப்பாங்க, அதை 2-3 பேர் பார்த்துருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து இவன் நிறைய பொண்ணு கூட பையன் கூட தொடர்பு வச்சிருக்காப்பா, நிறைய பொண்ணு பசங்களை லவ் பண்றாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நீங்க அந்த இடத்துல இருந்து அவங்க கண்ணு முன்னாடி அதை பார்க்கறதுக்கு வரைக்கும் அதை நம்பாதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் பொய்யான விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் அது உண்மையாக்க நினைப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்களை பத்தி நம்ம சொல்லும் பொழுது நம்ம யோகியமானு பார்க்கணும். அதை அடுத்து மற்றவங்களை பத்தி அது உண்மையானு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு அது தெரியாமலே இவங்க அப்படி இவங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வைக்காதீங்க. அது அவங்களுக்கும் கஷ்டம் தான், ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கும் கஷ்டம் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆணுக்கு உங்களை அதிக அளவில் பிடித்திருந்தால் அந்த ஆண் உங்களை பார்க்கும் பொழுது தன்னை அறியாமலே மனதுக்குள்ளேயும் ஒரு சில நேரங்களில் வெளிப்படையாகவும் முகத்தில் சிரிப்பையும் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும் போது அப்படின்ற போது அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, மனசுலயே வச்சுப்பாங்க. பட் அவங்களோட சிரிப்பு அவங்கள பார்க்கும்போது தன்னை அறியாமலே வெக்கக்கூடப்படுவாங்க. நிறைய நேரத்துல சிரிக்கிறது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எளிதாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்க லைஃப்ல ஒரு ஆணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கள பார்க்குறப்பமே மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு சில வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மையாக இருக்கவங்களும் இருப்பாங்க, பொய்யா இருக்கவங்களும் இருப்பாங்க. உண்மையை நம்பி ஏமாந்துடாதீங்க உங்க லைஃப்ல. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.